ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப சூப்பரான எக் பப்ஸ் தான் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக கடையில் விற்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் பப் செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதோட இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு வந்து எப்படி பிசைகிறோமோ அது மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு அழுத்தி நல்லா கையால் இது மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வந்துடும். இது வந்து மாவு வந்து பிசைஞ்சு ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, நம்ம அப்படியே வந்து மாவை வந்து பிசைஞ்சு உருட்டிக்கலாம். ஏன்னா நம்ம உருட்டின பிறகு தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுக்காக தான். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம உருட்டிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கட்டிங் போர்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். இதை 2 பாகமாக எடுத்து ஒரு ஷீட்டாக வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து தரையில் நீங்கள் உருட்டுற மாதிரினா மொத்த மாவும் வச்சு ஒரே ஷீட்டாக நீங்கள் நல்லா பெருசாக தின்னாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மெலிசாக வந்து உருட்ட முடியுமோ அது மாதிரி வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் வந்து உருட்டிட்டேன். இது மாதிரி மாவு நல்லா அகலமாக உருட்டிட்டேன். நான் வந்து 2 பகுதி எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பாதி மாவு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் எடுத்து நான் உருட்டிக்கிறேன். கொஞ்சமாக அந்த கட்டியில் மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து உருட்டுங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போது இந்த மாவையும் நம்ம அதே மாதிரி நல்லா அகலமாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாமே வந்து உருட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது மேலே நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் 60 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணலாம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்போ நான் வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னொரு லேயர் வந்து இது மேலே வைப்போம், அதுலேயும் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாவில் ஃபுல்லாகவே வந்து இந்த பட்டரை வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த வெண்ணெய் வந்து சேர்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கடைங்கள்லாம் வாங்குற மாதிரி அந்த லேயராக வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் பூசிட்டு இது மேலே கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டுடலாம். மாவு வந்து தூவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஷீட் வந்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது மேலே வந்து போட்டுடலாம். இப்போது இந்த லேயர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் வந்து அப்ளை பண்ணோம். இந்த சப்பாத்தி மேலேயும் இது மேலேயும் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவு லைட்டாக தூவிட்டு இதை வந்து மடிச்சுக்கணும். இது மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா லேயராக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நம்ம உருட்டணும். அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம உருட்டும் பொழுது நல்லா வந்து நமக்கு லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். சூப்பராக வந்து பேக் ஆகி வரும். நீங்கள் வேணால் லாஸ்ட்டாக பாருங்கள். இது மாதிரி உருட்டிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ இந்த சைடும் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். கீழே மேலேயும் மடிச்சுட்டு அதையும் இன்னொரு மடிப்பாக நம்ம ஸ்கொயராக வந்து மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து நம்ம மடிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வந்து வச்சு எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டைம்ஸ் to 4 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணோன்னா நல்லா லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். நல்லா சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் 1 ஹவர் கழித்து எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இதையும் வந்து மாவு தூவி இதை உருட்டிக்கலாம். இதை 2எல்லாம் கட் பண்ணி நம்ம உருட்ட தேவையில்ல. இதை வந்து நம்ம இந்த கட்டிங் போர்ட் சைஸுக்கு ஒரே ஒரு ஷீட்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பஃபோட ஷீட் தயாரிக்க தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகும். மற்றபடி இந்த ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம உருட்டி பஃப் வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் ரெடி பண்ணிவிட்டு நான் இன்னும் பாதி பட்டர் வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவி மடித்து எடுத்து மறுபடியும் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மறுபடியும் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது வைங்க. 1 ஹவர் வைக்க எனக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பட்டர் அப்ளை பண்ணி வைங்க. இல்லை எனக்கு பட்டர்லாம் இல்லை, ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி ஒரு 4-5 லேயர் வந்து உருட்டி தனியாக வச்சுட்டு அது மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாவு வந்து தூவிட்டு ஒரு லேயராக வந்து சப்பாத்தி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். பாருங்கள், இதை உருட்டி எடுத்துட்டேன், மடிச்சும் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக இருக்கும்போது நல்லா வந்து சாப்பிட நல்லா சூப்பராக வந்து வாயில் கடிப்போடும். ஸோ அதனால இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இந்த தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். உப்பு ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்புலாம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க. இல்லை நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே லைட்டாக அந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணாலே போதும், நல்லாவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இதோட சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், அவ்வளோதான். இந்த வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்க மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம்ஸ் வந்து அந்த லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மடித்து பட்டர் தடவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக வந்து பஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து பண்ணணும், லைட்டாக தின்னாக வந்து உருட்டக்கூடாது. ஏன்னா அந்த லேயர்லாம் அப்போ தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் திக்காகவே நல்லா விரிச்சிக்கலாம். இதை பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 6 பீஸாக போட்டிருக்கேன். நான் 3 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி 6 வச்சிடலாம். ஸோ அதனால் 6 பப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வச்சிடலாம். பாருங்கள், அரை முட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும், நார்மலாகவே வந்து அழுத்தி விட்டாலே ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக அந்த கார்னரில் 4 கார்னர்லேயும் தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா பிரியவே பிரியாது, அப்படியே ஒட்டிக்கும். இது மாதிரியே வந்து நம்ம எல்லா பப்ஸும் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லா பப்ஸும் வந்து மடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது மேலே வந்து ஒரு முட்டையோட மஞ்சள் கரு உடச்சி வச்சுருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இது வந்து தடும்போது நமக்கு மேலே நல்லா கலர்ஃபுல்லாக வந்து கிடைக்கும், நல்லா வந்து பொரிஞ்சு வரும். ஸோ அதுக்காக வந்து அப்ளை பண்ணணும். இது மாதிரி எல்லா பப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கேக் டின்னில் மாற்றும் போது அடியில் வந்து எண்ணெய் தடவிக்கிங்க, இது மாதிரி வந்து மாற்றி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் அடியில் எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நான் உப்பு சேர்த்து ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், சூப்பராக வந்து குக் ஆகிடும். அந்த மேலே வந்து நல்லா செவந்து வரும்.
ஸோ மேலே நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ஆன உடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே பப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அடியில் வந்து கருகவே இல்லை, நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்கள் அதிகமாக வந்து ஃப்ளேம் தீ வச்சிட்டிங்கன்னா அடியில் சுத்தமாக கருகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.